நேற்று டிவி கேக் பார்த்தீங்கன்னா விசில் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் டிவி கேக்கு இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கிறது அது ஒரு சைடு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னும் டிவி கேக் பார்த்தீங்கன்னா சில பல நெகட்டிவ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னென்ன நெகட்டிவ் இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் மூவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா அரசியல்னு சொல்லிட்டு இந்த மூவி எடுத்துட்டு வரைய அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த மூவி ட்ரைலர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு யானைகளும் பிளிரும். அந்த டிவிகே பார்ட்டி ஃபிளாக் மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஹிண்ட்டும் வேற கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அந்த மூவி ரிலீஸ் ஆகாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிவிகேக்கு ஒரு சின்ன டிராபேக்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு இன்னுமே ஒரு பூஸ்டா இருந்திருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 2 days முன்னாடி நான் அந்த வீடியோ போட வேணாம் போடல. ஏன்னா இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம் சொல்லி நான் அந்த வீடியோ நான் போடல. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சென்சார் சர்டிஃபிகேட் சைட்ல இருந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அதை அப்பீல் பண்ணி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் சிபிஎஃப்சி சைட்ல இருந்து பெஞ்சுக்கு போய் ஹைகோர்ட்லயே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஜனநாயகன் சைட்ல இருந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் எங்களுக்கு இந்த கேஸ் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அந்த கேஸையும் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு நீங்க இல்ல ஹைகோர்ட்லயே போய் பார்த்துக்கோங்க சொல்லி அந்த கேஸை மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கே திருப்பி விட்டாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹியரிங்கும் நடக்குது. 17வது கேஸா ஜனநாயகன் மூவி இஷ்யூவை பத்தின எடுத்து கோர்ட் பத்தின ஹியரிங் கேட்குறாங்க. லஞ்சு முடிச்சு கேட்குறாங்க, லஞ்சுக்கு முன்னாடி கேட்குறாங்க, போய்கிட்டே இருக்கு. அப்புறம் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஜட்மெண்ட்டை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண கிடையாது. அந்த டேட் பார்த்தீங்கன்னா இனிமே அனௌன்ஸ் பண்ண கிடையாது. அது இப்போ நாளைக்கு ஜட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு டேட் என்னன்னு தெரியல, 22 நினைக்கிறேன். இன்னைக்கு வேணா அனௌன்ஸ் பண்ணலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விசில் வந்து டிவிக்கு அலகேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் சைடு. என்னடா ஒரு சிம்பிள் தானே அலகேட் பண்ணிட்டாங்க, இதுல என்ன இருக்குன்னா ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிம்பிள் தான் அந்த கட்சியோட ஆணி வேறுன்னே சொல்லலாம். நீங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னா ஏடிஎம்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சின்னம் இல்லாத போது இந்த ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சைக்கிள் சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி ஃபைனலிஸ்ட் பண்ணி நம்ம எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் இந்த சைக்கிள் சின்னத்தை கொடுக்குற மாதிரி வந்து அப்புறம் கடைசியில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா யூடியூப்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன ஒன்றும் செவுத்துல தான் வரையணும். அது நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து போய் சேர்த்தணும். இப்போ சைக்கிள்னா செவுத்துல வரைகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதுவும் அப்போ அது எலெக்ஷன் வேற கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் யோசிச்சு இந்த ரெட்டை இலை கேட்டிருக்காங்க. ஏன்னா இலைன்னா இப்போ டப்புன்னு இப்படி வரைஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அது நம்மளோட ஒன்றி இருக்கிறது. இப்போ நம்ம வீட்லயே ஒரு பூச்செடியை பார்க்குறோம்னா அதில் 2 இலை இருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே சைட்லேருந்து பார்த்தா அது ஏடிஎம்கே சின்னமாக தான் தெரியும். நீங்களே உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப எங்க பாட்டியே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கேன். நான் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க ஒழிய நான் ஏடிஎம்கேக்கு போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு சிம்பிளுங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சிம்பிள். இந்த சிம்பிளும் நம்ம மக்களோட டெய்லி அவங்க வாழ்க்கையில பாக்குற மாதிரியான சிம்பிள் தான் நிறைய கட்சி பத்தின வச்சிருக்காங்க. இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா சூரியன், நம்ம சூரியனை பார்க்காம யாரும் இருக்க மாட்டோம். அதே டிஎம்கேல இருக்கிறவங்க டெய்லி சூரியனை பார்த்தா அதை அவங்க சின்னமா பார்ப்பாங்க. அது இன்னைக்கு இல்லை என்னைக்கா சொல்லலாம் ஸ்பார்க் ஆகும். அப்புறம் ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா ரெட்டை இலை. அப்புறம் நம்ம நேஷனல் பார்ட்டி சைடு பார்த்தீங்கன்னா கை, தாமரை இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சின்னத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் டிவிகே சைட்ல இருந்தும் ஒரு 10 சின்னத்தை லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான சின்னமா விசில கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைம்ல டிவிகேக்கு விசில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா விசிலுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசு ஆளுங்க முடிய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டக்டர் அடிப்பாரு, டிராஃபிக் போலீஸ் அடிப்பாங்க, கூர்க்கா, அப்புறம் இப்போ வேற ஐபிஎல் வேற வருது. ஐபிஎல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல் சிஎஸ்கேனாலே விசில் தான். அவங்க ஒரு சைடு அடிச்சிருந்தாலும் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு வந்து விசில விரும்ப மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், அவங்கள விசில் விரும்ப மாட்டாங்க. ஆனா அவங்க விஜய் ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கு விசில் தான் அடிக்கணும். ஏன்னா அவங்களும் விஜய் ஃபேன்ஸ், இவங்க பக்கம் சிஎஸ்கே. அதனால விசிலுங்கிறது பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன் இந்த விசில் பாசிட்டிவான விஷயம்னு சொல்றேன்னா, நீங்க போன பிஎம் எலெக்ஷன்ல நம்ம அண்ணன் சீமான் அண்ணாவுக்கு விவசாய சின்னத்தை எடுத்துட்டு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. அவரே சில பல பேட்டிகளை சொல்லியிருப்பாரு. எனக்கு மைக் சின்னத்தை கொடுத்தது நான் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சின்னத்தை மாத்தி சேர்க்கும் போது வந்து அவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம். இந்த விசில் பார்த்தீங்கன்னா பொது சின்னம், பொதுவாக ஒரு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னடா விக்னேஷ் பொது சின்னம்,
அப்புறம் இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இருக்கிறது அது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு தனியா இருக்கும், அங்கீகரிக்காத கட்சின்னு சொல்லி தனியா இருக்கும். அதுல செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். எலெக்ஷன் கமிட்டிக்குன்னு சொல்லி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அது என்ன ரூல்ஸ்னா, நீங்க வர்ற தேர்தல்ல அட்லீஸ்ட் 2 சட்டமன்ற தொகுதியிலாச்சும் ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6% வாக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பார்ட்டி பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணியிருந்தா, அது இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிட்டி வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க கேட்கிற சின்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டா இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல நம்ம சீமான் அண்ணா பார்த்தீங்கன்னா 6.6% வாக்கு பெற்று அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி இப்போ அவங்க விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விசில் சின்னங்கிறது ஒரு பொது சின்னம். இந்த விசில் சின்னத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க. அது யாருன்னா, கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், நம்ம பிரகாஷ் ராஜ் தெரியும், கில்லி படத்தில் நடிச்சிருக்காருல, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த விசில் சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு சுயேட்சை வேட்பாளரா. அதே விசில் சின்னத்துல நம்ம மயில்சாமி உங்களுக்கு தெரியும், இந்த காமெடி நடிகர் தெரியும், அவரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுயேட்சை வேட்பாளராக பார்த்தீங்கன்னா இவரு போட்டிருக்காரு. இந்த வரிசையில விஜயனாவும் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து விசில் கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் சைடு. இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அலையன்ஸ், அதாவது கூட்டணிகள். தமிழ்நாட்டு எலெக்ஷன் அப்படின்னாலே கூட்டணி தான். ஏன் அப்படின்னா தனியா நின்று இன்னி வரைக்கும் யாரும் ஜெயிச்சு சிஎம் ஆகி தமிழ் அரசியல் பார்த்தது கிடையாது. இப்போ முந்தாள் நாள் முடிவு என்னன்னா ஏஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி பார்த்தீங்கன்னா டிவிகே கூட இணைவாங்கன்னு சொல்லி நிறைய பக்கம் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் சைடு தான் சொல்லணும். ஏன்னா ஏடிஎம்கேல தான் ஃபர்ஸ்ட் டிடிவி தினகரன் இருந்தாரு. ஆனால் அவர் தனியா பிரிஞ்சு இந்த ஏஎம்கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சனால இப்போ இதுல இருக்கிற பாதி ஓட்டு அவங்களுக்கு போயிருது. அதனால இப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டி நிலவும் போது செட் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்ல தான் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. அந்த செட் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஏஎம்எம்கே கிட்ட இருக்கும். அந்த ஓட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்தனால இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் காங்கிரஸ், டிவிகே டிவிகே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எங்க கூட கூட்டணி வந்தா ஆட்சியிலையும் பங்கு வைக்கப்படும். அதாவது நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரியில ஒரு சீட்டு தரோம், மினிஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கவர்மெண்டா இது பண்ணலாம் அப்படிங்கிறது டிவிகேவோட ஆஃபர். ஆனா இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்துக்கல. ஆனா மேபி இது ஒரு ரூமர் தான், மேபி காங்கிரஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அரசியலை பொறுத்த அளவுக்கு எதுவுமே நடக்காத முடியும், அது வந்து ரூமர் தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 40 சீட்டு கேட்குறாங்க. ஏன்னா 40 சீட்டு டிஎம்கே கொடுக்க வாய்ப்பே இல்லை, லிட்ரலி இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அதனால நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இப்போ ஜனநாயகன் மூவி படத்துக்கு சென்சார் இஷ்யூக்கும் கூட நம்ம ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருப்பாரு. டிவிகேக்கு பாசிட்டிவாகவும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சைட்லேருந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கேவை எதிர்த்து இப்போ காங்கிரஸ்லேருந்துன்னு கூட நிறைய பேர் பேசுறாங்க. என்னதான் நம்ம லோக்கல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாலும் காங்கிரஸோட மெயின் இது வந்து சென்ட்ரல்ல தான் இருக்கு. அவங்க சொல்றதுதான் இங்கே நடக்கும். காங்கிரஸ் வந்து இங்கே வர்றதுக்கு மினிமலான சான்ஸ் இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விசில் சின்னம் வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து கரெக்டு, இல்லப்பா வேற ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் இந்த அலையன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, இல்லப்பா நம்ம டிவிகே பார்த்தீங்கன்னா தனியா நின்று 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை யாராச்சும் கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல கீழே லீவ் பண்ணிட்டு போங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டிவிகேங்கிறது அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க நாங்கள் 234 தொகுதியிலும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக லிட்ரலி நீங்கள் எலெக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். அது பண்ணிட்டா ஒரு பிக் ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்ல முடியும், பெரிய ஒரு வரலாறுன்னு தான் சொல்ல முடியும். அது என்ன நடக்குது நம்ம கையில் இல்லை, 2026 தான் தெரியும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.